பசங்க 3:30க்கெலாம் வந்துட்டாங்க. வந்ததும் மம்மி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே சின்னவ வந்துட்டா. அதில் வேறு அவங்க 2 பேருக்கும் போட்டி யார் முதல்ல வரணும், நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு சின்னவ அடம் பிடிச்சிட்டே குடு குடுக்குன்னு ஓடியாந்துட்டாளுங்க. வந்த உடனே அவங்களோட ரொட்டீன் வேலை பார்த்தீங்கன்னா, அவங்களோட திங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். பேக் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிடணும். அதுக்கு தான் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும். இது நான் ரொட்டீனாக தினமுமே கத்திட்டுருக்கேன், "எம்மா எடுத்து வைங்கம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கம்மான்னு" சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களே அதை செய்கிறாங்க நாங்கள் சொல்லாமலே. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான வேலைன்னா அவங்க லஞ்ச் பேக்கை வந்து அந்தந்த திங்ஸை எடுத்து வச்சிடணும். சிங்கில் போட வேண்டியதெல்லாம் போட்டு அவங்களுக்கு அங்கே எடுத்து வச்சிடணும்னு சொல்கிறது என்னோட. இந்த பூ பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து ஃப்ரிட்ஜிலே இருக்குது. 2 பேருக்கும் மொட்டை அடிச்சதுனால பூவை எடுத்து நான் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பட்டு அந்த பூ எடுக்கவே இல்லை. பெரியவங்க பார்த்தீங்கன்னா, "மம்மி நான் வந்து சைக்கிள் ஓட்ட போகிறேன் மம்மின்னு" சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. சின்னவ பின்னாடியே வந்து, "மம்மி நானும் விளையாட போகிறேன், பார்த்து செப்பல்லாம் போட்டுட்டேன்னு" சொல்லிட்டு கிட்ட காட்டினா. "சரிம்மா போய் விளையாடுமான்னு." கொஞ்ச நேரம் தாங்க ஆகுது அவங்க வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் இறச்சி போட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுறது, விளையாட ஓடிட்டாங்களா, சரி கொஞ்ச நேரம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கடகடன்னு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு காலையிலேயே துணி காய போட்டுட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எல்லா பெண்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை பார்த்தோன்னா இந்த துணி மடிக்கிற வேலை தான் நினைக்கிறேங்க நான். நிறைய முறை நானும் பார்த்துருக்கேன். எடுத்துகிட்டு வந்த உடனே கையோட மடித்து வச்சுட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் மடிச்சிக்கலான்னு எடுத்துன்னு போய் ரூமில் வச்சுட்டேன்னு வச்சுங்க, ஒரு வாரம் ஆனாலும் அந்த துணி எங்கே நான் வச்சேனோ அது அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நான் தான் எடுத்து மடிக்கணும். சரி அதுக்கு எதுக்கு நம்மளே பேசாமல் மடித்து வச்சிடணும், அதை தான் மடித்து வச்சுட்டேன். சரி இங்கே கிச்சனுக்குள்ளே போனால் நிறைய மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதுங்க சாமான் எல்லாருமே. சரி வேறு வழி இல்லை, நம்மளே துலக்கி வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் இப்படி தான் இருந்தது. நேற்று வச்ச பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா காலையிலேயே சாமி கும்பிடல, கொஞ்சம் வேலைக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால. அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் மாற்றிட்டு, எப்பவுமே ஃபஸ்ட்டு நான் விளக்கேத்துறது பார்த்தீங்கன்னா அருகல்ல தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும். அது 2 சைடுமே நான் ஏற்றிடுவேன். ஏற்றிட்ட பிறகு உள்ளே வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன். அதை போட்டுட்டு வெளியே இருந்தால் எப்போவுமே நான் கற்பூரமும் ஏற்றிட்டு வருவேன். அங்கேருந்து மணி ஃபுல்லாக அடித்து அதை கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட சொல்ல அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்குங்க. அதை நான் ஃபீல் பண்ணும்போது ஒவ்வொன்றத்தையும் நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு சாமி கும்பிட்றத கூட நான் ரொம்ப ரசிப்பேன். அது ஏன்னு தெரியல அந்த பழக்கம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேலை நான் எதாவது செஞ்சுட்டாலும் நான் ரசிச்சிட்ருப்பேன் அந்த வேலையை. இப்போ வரைக்குமே ஒரு சாமிக்கு பொட்டு வைக்கிறதா இருக்கும், ஒரு பூ வைக்கிறதா இருக்கும், ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எந்த வேலை செஞ்சாலுமே அது கொஞ்ச நேரம் நின்று நம்ம அழகாக இருக்குல்ல, ஒரு கோலம் போட நின்று அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு நான் ரசிச்சுட்டே இருப்பேன். நீங்களும் அதேமாரி ரசிப்பீங்களா நீங்கள் செய்கிற வேலைங்களன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட்டு எப்பவும் போல் இட்லியும் சட்னியும் கார சட்னியும் ரெடி முடித்து இதோட முடிச்சிட்டோம். பாய்.